இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இங்கிலாந்து நாட்டின் போதகர் ஜோசப் பார்க்கரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை ஏன் தமது சீஷராக தெரிந்து கொண்டார்? அவருக்கு தெரியுமே அவன் அவரை காட்டிக் கொடுப்பான் என்பதுதான் அந்த கேள்வி. போதகர் ஆழ்ந்து யோசித்து பார்த்தார். ஆனால் பதிலை கூற முடியவில்லை. அந்த கேள்வி அவரை திணறடித்து விட்டது. ஆனால் அதே கேள்வி அவருக்கு மற்றொரு கேள்வியை உருவாக்கியது. அதுவும் அவரை திணறடித்தது. அந்த கேள்வி, தேவன் ஏன் என்னை தெரிந்து கொண்டார் என்பதே. ஒரு சிலருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது நம் இருதயத்தில் மிகவும் துக்கப்படுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்று பெயரை வைத்துக்கொண்டு இப்படி ஒழுங்கினமாய் வாழ்கிறார்களே, அவர்களெல்லாம் எப்படி தேவன் தெரிந்து கொண்டார் என்று அங்கலாய்க்கிறோம். ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் மற்றவர்களை குற்றப்படுத்தி பார்க்கிற கண்ணோட்டத்தினால்தான் நாம் அவ்வாறு நினைக்கிறோம் என்பதை நாம் உணர்கிறதில்லை. இதைத்தான் பிரபல சுவிசேஷராகிய பில்லி கிரஹாம் அவர்கள் கூறும்போது, மீட்கப்பட்ட எந்த ஒரு பாவியும் பிறரை பார்த்து பாவி என்று சொல்ல எந்த ஒரு நியாயமும் இல்லை என்று சொல்கிறார். நாம் காண்கின்ற மனிதர்கள் எல்லாரும் தேவ சாயலில் பூரணப்பட்டவர்கள் கிடையாது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை போல் அவர்களும் தேவ சாயலில் முழுமை பெற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே. இதில் சிலர் தேவ கிருபையில் பலத்தில் சீராக வாழ முடிகிறது. சிலரோ குறைவுள்ளவர்களாய் பலவீனர்களாய் காணப்படுகிறார்கள். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மைக்குண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடமான். ரோமர் 15:1-2 என்று வசனம் கூறுகிறது. ஆம், அப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவர்களை நாம் நியாயம் தீர்க்காமல் அவர்களை தாங்க வேண்டும், அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஜோசப் பார்க்கரிடம் கேட்கப்பட்ட அதே கேள்வி இன்று நம்மிடம் கேட்கப்பட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? பாவத்தில் வாழும் மனிதர்களை மீட்கும்படி ரட்சிக்கும்படி தேவ அன்பு வெளிப்பட்டதே. அந்த அன்பு பாவியாகிய என்னை சந்தித்ததே. அதே போல் மற்றவர்களையும் பலவீனர்களையும் சந்திக்க கூடாது. தேவன் தகுதியற்ற நம்மிடத்தில் காண்பிக்கின்ற அவருடைய ஆச்சரியமான அன்பிற்காக அவரை துதிப்போமா? பலவீனம் உள்ளவர்களும் நான் பலவீனன், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, என்னால் கர்த்தர் விரும்புகிற தரத்திற்கு உயர முடியாது என்று சாக்குப்போக்கு சொல்லிக் கொண்டிராமல் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். பிலிப்பியர் 2:12